சென்னை அடுத்த செங்கல்பட்டு மாவட்டத்தில, அதாவது வண்டலூர் ஜூக்கு பக்கத்தில கிரசன்ட் காலேஜ் இருக்கு. அதுக்கும் பக்கத்தில தான் வந்து இந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து வருது. இது வந்து செலவு வந்து பார்த்தீங்கன்னா, 393.74 crores 88.52 ஏக்கர்ஸில இது வந்து தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு. இது வந்து எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, சென்னையிலேருந்து டுவோர்ட்ஸ் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸாக போகிறதுக்கான பஸ் எல்லாம் வந்து இங்கே நிற்கும். இதுக்கு முன்னாடி வந்து கோயம்பேடில் நின்றுட்டுருந்தது. அது வந்து சிட்டி ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து டிராஃபிக் ஜாம் பண்ணுறதுனால, சிட்டிக்கு சதர்ன் பார்ட்டில் சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ் போகிற பஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சென்னை சிட்டியோட வெஸ்ட் சைடில், அதாவது கொத்தம்பாக்கம்ன்ற ஒரு ஏரியாவில் இன்னொரு பிரம்மாண்ட பஸ் ஸ்டாண்ட் வருது. அங்கே இருந்து சிட்டியோட வெஸ்ட் சைடாக போகிற ஊருக்கெல்லாம் வந்து அங்கேருந்து பஸ்ஸு போகும். ஆல்ரெடி மாதாவரத்தில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது வந்து ஆந்திரா, அது மாதிரி சென்னைக்கு நார்த்தன் பார்ட்டுக்கு போகிறதுக்கான பஸ் எல்லாம் வந்து அங்கே நிற்கும். நான் கோயம்பேடு சிஎம்பிடியிலேருந்து இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன். எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours ஆச்சு. டிராஃபிக்லாம் அந்தளவுக்கு இல்லை அந்த டைமில். அப்படி இருந்து 1.5 hours ஆச்சு. அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 35 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன பஸ்ஸுனால் 70V 70C இந்த 2 பஸ் வந்து கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் போகும். இங்கே சென்னை சிட்டி பஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த முனையமுக்கு பக்கத்தில், அந்த நுழைவாயிலுக்கு பக்கத்தில் வந்து ரைட் சைடில் வந்து அந்த சிட்டி பஸ்லாம் வந்து நிற்கும். ஒஃபிஷியல் பஸ் டெர்மினஸ்னு அந்த இடத்துல வந்து ஒரு போர்டே போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் வந்து சென்னை பஸ்ஸெல்லாம் நிற்கும். என்ட்ரன்ஸில் ஒரு 20 அடிக்கு பிரம்மாண்டமான ஒரு குத்துவிளக்கு வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது. அதுக்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை விட இன்னுமே ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டோட ஒப்பிடும்போது இந்த மெயின் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 2 ஃப்ளோருக்கு நல்லா கிராண்டியராக இருக்குது. நிறைய டாமெண்ட்ரிலாம் வந்து வச்சுருக்காங்க. ஜென்ஸுக்கு தனியாக டாமெண்ட்ரி, லேடிஸ்க்கு தனியாக டாமெண்ட்ரின்னு நிறைய பேர் தங்குறதுக்கும் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி நிறைய கடைகள்லாம் ஓப்பன் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆவின் பால் பூத் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்தது. இது போக நிறைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்ஸ் எப்படி கோயம்பேட்டிலலாம் இருக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸும் வந்து இங்கே பிரான்ச்சஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் நான் ஒரு சமோசா வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. 45 rupees ஒரு சமோசா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆவின் பால் பூத்தில் ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே அந்த ஏரியா வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுதான் வந்து உள்ளே இருக்கிற அந்த பெரிய பஸ் ஸ்டாண்ட். அதாவது சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு போகிற பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. எல்லா ஊருக்கும் இருக்கிற பஸ்ஸு இங்கே நின்றுட்டுருக்கு. அதனால் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சென்னைக்கு சதர்னாக தான் வந்து நிறையா டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குது. அந்த வகையில் வந்து ஆல்மோஸ்ட்டு ஒரு முக்கால்வாசி தமிழ்நாட்டுக்கான பஸ்ஸு இங்கே இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தது. இங்கே இந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே நிறைய புது புது ஃபுட் ஸ்டால்ஸும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ப்ரைஸும் பார்க்கும்போது ரொம்பவே நாமினலாக இருந்துச்சு. நான் கூட வண்டலூர் கிளாம்பாக்கம் அப்படின்னும்போது ரொம்ப தூரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் வந்து போகும்போது அவ்வளோ தூரம் மாதிரி ஃபீல் ஆகலை. போக போக சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகிறனால இதெல்லாம் பழகிடும் போல். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து வண்டலூர் ஜூ இருக்குது. அதனால் வந்து இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியூர்லேருந்து வராங்க, சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வரவங்க, அவங்க எதாவது டைம் பாஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க முதல்ல வண்டலூர் ஜூ போகலாம். அந்த ஜூ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஓல்டஸ்ட் ஜூ. 1855 வெள்ளைக்காரன் வந்து அது வந்து திறந்தது. செம்ம பெருசாக இருக்கும். நிறைய அனிமல்ஸும் இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால் ஜூவோடைய ஃபுட் ஃபால்ஸும் வந்து இன்னுமே ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பஸ் ஸ்டாண்டில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய உட்காரத்துக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் கூட இந்த அளவுக்கு இல்லை. எல்லா இடத்துலையும் உட்காரத்துக்கு நிறைய சேர் போட்டு வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் சேர்லாம். அதெல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி மெயின்டைன் பண்ணாங்கன்னா, எப்போவுமே அதே மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல இருக்கிற அந்த ரூஃப் டாப்பை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு ஸ்பென்சர் பிளாஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அண்ட் ரெஸ்ட் ரூம், போத் மென் அண்ட் ஃபீமேல் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வந்து தனியாக வந்து ரெஸ்ட் ரூம்லாம் வச்சுருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஷாப்பிங் மால் மாதிரி நிறைய கடைகள் வரப்போகுது. அதுக்கெல்லாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் அந்த கடைகள்லாம் வந்து இன்னும் ஆக்குபை பண்ணல. கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு மாலு, அதுக்கப்புறம் உள்ள பஸ் ஸ்டாண்டு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் கொடுக்கும். இங்கேருந்து போகும்போது ஒரு சென்னை ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு. இவ்வளோ அழகாக நேர்த்தியாக அதை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி க்ளீனாக சூப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். இந்த சைடில் இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, எப்படி தமிழ்நாட்டில் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ் சர்வீஸ்லாம் வந்து எப்படி அப்படியே மாறிட்டே வந்தது அப்படின்றத பேஸாக வச்சு நிறையா பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கலைஞருடைய சிலை இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க அந்த சிலையை.
ஒரு பக்கம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போகுதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சிட்டியோடைய டிராஃபிக் வந்து பயங்கரமாக குறையும். அந்த கலைஞர் சிலையை வந்து இன்னுமே வந்து க்ளோஸராக போய் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து எடுத்திருந்தேன். ரொம்ப அழகாக அந்த சிலையை பண்ணியிருக்காங்க. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு போகிற எல்லா பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏர்போர்ட் வழியாக பல்லாவரம், தாம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டலூர் வழியாக தான் எப்படியும் போய் ஆகணும். டெய்லி எவ்வளோ பஸ்ஸு அந்த வழியாக வந்து போயிருக்கோம். இனிமேல் அந்த இடம்லாம் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகாது. ஏன்னா இப்போ எல்லா பஸ்ஸும் வந்து இப்போ கிளம்பாக்கம் போனதுனால அந்த ரோடெலாம் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். குறிப்பாக ஏர்போர்ட் ரோடு டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறது நிறையா பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன்னா வந்து ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தான் பக்கத்தில் இருக்குது. பட் அது கொஞ்சம் தூரம் இருக்குது, நடந்து போகிற அளவுக்கு இல்லை. இப்போ அதனால் வந்து சதர்ன் ரயில்வே வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, கிளாம்பாக்கத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன், கிளாம்பாக்கம் சப்பர்பன் ரயில்வே ஸ்டேஷன்னே ஒன்று உருவாக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அது போக இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஃப்ளைஓவர் பிரிட்ஜும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கட்டிடுவாங்க. அதனால் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து ஆக்சஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்துடும். கோயம்பேடு சிஎம்பிடியிலேருந்து இந்த கிளாம்பாக்கம் கேசிபிடிக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்வே போகும். அந்த சப்வே இறங்கி போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சென்னைக்கு போகிற பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் வந்து போயிடலாம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் எந்தெந்த பகுதிகளுக்கு என்னென்ன பஸ்ஸு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டில் வந்து ஃபுல் டைமிங்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் அங்கேருந்து கோயம்பேடு பஸ்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டேன். நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அந்த வீடியோஸும் மறக்காமல் பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.